அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராமகிரி அப்படிங்கிற வாலீஸ்வரர் டெம்பிள். அப்படிக்கு அந்த கோயிலுக்கு நம்ம போக போகிறோம். அந்த கோயிலுக்கு போன உடனே அந்த கோயிலை பற்றின ஹிஸ்ட்ரியெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அழகான மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு ரொம்ப பழமை வாய்ந்த ரொம்ப அற்புதமான கோயில் இது. போகிற வழியெல்லாம் இருக்கிற இயற்கை காட்சிகளை நீங்கள் இப்போ பார்த்து ரசிங்க. கோயிலுக்கு போயிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ராமகிரி வாலீஸ்வரர் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலை ரீச் பண்ணுறதுக்கு சென்னையிலேருந்தும் வரலாம், இங்கே திருப்பதியிலேருந்தும் வரலாம். சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா இது 75 கிலோமீட்டர். அதாவது சென்னை, திருவள்ளூர், திருவள்ளூர்லேருந்து ஊத்துக்கோட்டை, ஊத்துக்கோட்டையிலேருந்து சுருட்டப்பள்ளி, சுருட்டப்பள்ளியிலேருந்து ராமகிரி இந்த டெம்பிளுக்கு வந்துடலாம். ராமகிரி வாலீஸ்வரர் டெம்பிள் திருப்பதியிலேருந்து 58 கிலோமீட்டர். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நாகலாபுரம் அப்படிங்கிற நாகலாபுரத்தில் வேதநாராயண சுவாமி கோயிலில் பார்த்தோம். அங்கே பார்த்துட்டு இப்போ ராமகிரீஸ்வரர் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த ராமகிரியில் இருக்கிற வாலீஸ்வரர் டெம்பிள் ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கிற அழகான கோயில். ரொம்ப புராதனமான பழமையான கோயில் இது. பிச்சாடூர் அப்படிங்கிற இடத்துல, சித்தூர் மாவட்டத்தில், தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் சித்தூர் மாவட்டத்தில் பிச்சாடூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு அழகான கோயில் இது. இந்த கோயிலில் முதல்ல பார்த்தீங்கன்னா மொட்டை கோபுரம் தான். மொட்டை கோபுரத்தை தாண்டி இந்த கோயில் இருக்கும். இது பல்லவ காலத்தில் கட்டப்பட்டது. மலை அடிவாரத்தில் இருக்கிற அழகான கோயில். இந்த கோயிலினுடைய அம்பாள் மரகதாம்பிகை. அதாவது சுருட்டப்பள்ளியில் பார்த்தோம்னா இதே அம்பாள் தான், மரகதாம்பிகைங்கிற பேரில் தான் இருப்பாங்க. அதே பேரில் தான் இந்த கோயில்லையும் அம்பாள் மரகதாம்பிகை. இந்த கோயிலில் குளம் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வற்றாத தண்ணீர். அதாவது இந்த கோயிலுக்கு எப்படி அந்த குளத்துக்கு தண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மலையிலேருந்து ஊற்று தண்ணி. இது மலை, ராமகிரி மலை இருக்கு இல்லையா, அந்த மலையிலேருந்து ஊற்று தண்ணி கிணற்றுக்கு கிணற்றுலேருந்து இந்த குளத்துக்கு வருது. நந்தி வாய் வழியா இந்த குளத்துக்கு வருது. நந்தி வாயிலேருந்து குளத்துல கொட்டுற மாதிரி இருக்கும். காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த குளத்துல இருக்கிற தண்ணியை தான் இப்போ எல்லா ஊர் மக்கள் பயன்படுத்துறாங்க. ரொம்ப அருமையான தண்ணி அது. ஊற்று தண்ணி, பியோர் தண்ணி. வாசல்ல நுழையறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 12 லிங்கங்கள் இருக்கும். ஜோதிர் லிங்கங்களை நம்ம பார்க்கலாம். நடுவுல வாலீஸ்வரர், அதாவது அனுமர் லிங்கத்தை இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய புராண கதையை நான் சொல்றேன். இந்த கோயில்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல நுழைஞ்ச உடனே கால பைரவர் தான் உள்ள வந்ததுமே இருக்கும். நாய் வாகனம் இருக்கும். காலபைரவருக்கு பக்கத்துல தாண்டி காளிகாதேவி இருப்பாங்க. பிரகாரத்தை சுத்தி வரும்போது என்னெல்லாம் சுவாமிகள் இருக்கான்னு நான் சொல்றேன். நீங்க பார்க்கலாம். அதெல்லாம் நான் எல்லா சுவாமிகளையும் காமிச்சிருக்கேன். ஈஸ்வரர், அஷ்ட பைரவர்கள் இருப்பாங்க. அந்த பைரவரை சுத்தி அஷ்ட பைரவர்கள் இருப்பாங்க. பைரவர் சன்னதியை சுத்தி அஷ்ட பைரவர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. முருகர் இருக்கார், மகாவிஷ்ணு, சண்டிகேஸ்வரர், துர்க்கை அம்மன், வீரபத்ரர், அப்புறம் சிவன். மூலப்பிரகாரத்தை நான் எடுக்க முடியாது, அதனால எடுக்கல. மற்ற எல்லா சுவாமியும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் சப்த மாதாக்கள் இருக்காங்க. தட்சிணாமூர்த்தி, அப்பர், விநாயகர், வீரபத்ரர், அகத்தியர், ஆஞ்சநேயர் எல்லாரும் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இங்க சுவாமி அம்பாள் மரகதாம்பிகை. இது ஒரு பழமையான கோயில். இது இந்த கோயில்ல
வந்தாலே காசிக்கு சென்ற பலன் நம்மளுக்கு கிடைக்கும். பைரவரை பார்த்துட்டு தான் நம்ம வாலீஸ்வரரை இந்த கோயிலில் பார்க்கணும். பைரவர் தான் முக்கியமான பிரதானமானவர். ராமகிரி மலையில் இருக்கிற ரொம்ப பழமையான கோயில் இது. இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பார்த்தேன்னா, ராமாயணத்தில் ராவணன் வதம் பண்ணதுனால பிரம்மஹத்தி தோஷம் அது வந்துடுறது. அதனால ராமர் என்ன பண்றாருன்னா, ராமேஸ்வரத்துல பூஜை பண்றதுக்கு காசியிலேருந்து லிங்கத்தை எடுத்துன்னு வர சொல்லி அனுமாரை அனுப்புறார். அனுமாரும் காசியிலேருந்து லிங்கத்தை எடுத்துன்னு வரத்துக்கு புறப்படுறார். வழியில அவருக்கு தாகம் எடுக்கிறது. இந்த ராமகிரி இடத்த ரீச் பண்ணும்போது அவருக்கு தாகம் எடுக்கிறது. அப்போ ஒரு பையனை கூப்பிட்டு, இந்த லிங்கத்தை பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளத்துல இருக்கிற தண்ணியை அருந்திட்டு வரத்துக்கு போறார். திரும்பி வந்து பார்த்தா அந்த பையனை காணோம். அந்த பையன் வேற யாரும் இல்லை, பைரவர் தான். கால பைரவர் தான். அந்த காசியில் இருக்கிற லிங்கம் அதே நேரத்தில் இங்கே பிரதிஷ்டை ஆகணுங்கிறதுக்காக லிங்கத்தை அப்படியே வச்சுட்டு மறைஞ்சுடுறார். ஹனுமார் அந்த லிங்கத்தை எடுக்க ட்ரை பண்றார். லிங்கத்தை எடுக்க முடியல. தம் வாளால அந்த லிங்கத்தை இழுக்க ட்ரை பண்றார். அதனால லிங்கம் கொஞ்சம் சாய்ஞ்ச மாதிரி இந்த இதுலயே நீங்க பார்க்கலாம். அப்பவும் லிங்கத்தை எடுக்க முடியல. அப்புறம் எடுக்க முடியாதுங்கிறத உணர்ந்துட்டு இங்க அந்த அந்த இதுதான் இங்க ராமகிரீஸ்வரரா இங்க இருக்கார். இந்த கோயில்ல மட்டும்தான் உங்களுக்கு சிவனுக்கு முன்னாடி ஆஞ்சநேயரும் இருப்பாங்க, நந்தியும் இருப்பாங்க. வாலீஸ்வரர் அதாவது பக்த ஆஞ்சநேயரா இங்க இருக்கார். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்த மலை அடிவாரத்துல இருக்கு. மலைக்கு மேலேயும் ஒரு கோயில் இருக்கு. அது சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள். அது 1969ல கட்டப்பட்டது. வாலீஸ்வரர் டெம்பிள் கீழே இருக்கிற இங்க இருக்கிற டெம்பிள். இது 9ஆம் நூற்றாண்டுல பல்லவர் மன்னர்களால் கட்டப்பட்டது. இந்த கோயிலுக்கு வந்தாலே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு காசிக்கு சென்று வந்த பலன் கிடைக்கும். இந்த கோயிலை பத்தின இதெல்லாம் நான் காமிச்சிருக்கேன். எல்லா சன்னதிகள் சுத்தி கோயிலை சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன். நீங்க பார்த்து பயனடைங்க. இந்த கோயிலோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காத்தால 8 மணிலேருந்து 11:45 வரைக்கும், அதே மாதிரி சாயங்காலம் 3 மணிலேருந்து 5:45 வரைக்கும். இந்த கோயிலில் நிறைய பைரவர் சன்னதி இல்லையா, அதனால நிறைய நாய்கள் இருக்கும். ஸோ இதுதான் இந்த கோயிலை பற்றின வரலாறு. ரொம்ப அருமையான கோயிலுங்க, ரொம்ப பழமையான கோயில். இந்த குளத்துக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் லிங்கமும் இருக்கும். அப்புறம் ஒரு பழைய கோயிலும் இருக்கு. அது இன்னும் இடிப்பட்ட நிலையில இருக்கு பக்கத்துல. அதையும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த கோயிலுக்கு வந்தாலே நான் சொன்ன மாதிரி காசிக்கு வந்த பலன் கிடைக்கும். ஏன்னா காசியிலேருந்து வந்த லிங்கம் தான் இங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. அனுமாரால கொண்டு வரப்பட்டு கால பைரவரால் இங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. நீங்களும் இந்த கோயிலை பார்த்து என்ஜாய் பண்ணி இந்த கோயிலுக்கு நீங்களாமும் போய் தரிசனம் பண்ணுங்க. இந்த கோயிலோட எல்லா இதையும் நான் எல்லா சன்னதிகள் கோயிலை சுற்றி இருக்கிறதெல்லாம் நான் காமிச்சிருக்கேன். தேங்க்யூ.
Thank you.